மைவி3 குடும்ப உறவுகளுக்கு மைவி3 கமெண்ட் சார்பாக இனிய மாலை வணக்கம். 2 வாரத்துக்கு முன்னாடி மைவி3 ஆர்ட்ஸ் எம்டி ஃபோரம்ல இருந்து அந்த எம்டி வாய்ஸ் மெசேஜ் விட்டுருந்தார்ல, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். படா தோஸ் 28 எடிஷனில் இருக்கிறோம். எடிஷன் 1 எடிஷன் 2லேருந்து எடிஷன் 19 வரைக்கும் விட்டுருக்குறோம். இது 20வது எடிஷன். ஓகேவா? அது எல்லாமே இந்த கமெண்ட் ரீட் பண்ணி தான் விட்டுருக்கோம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போதும், கண்டிப்பாக அதை விசாரிப்பாங்க. ப்ளீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், நான் ரெடி. என் டிஸ்ட்ரிக்டில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கோம். டஸ் மைவி3 இருக்கீங்களாடா? இவங்க பேமெண்ட் போடுறது டவுட்டு தான். அவங்க வேர் ஹவுஸில், அதாவது கோயம்புத்தூர் இருக்கிற அந்த ஹப்பு வேர் ஹவுஸு இருக்கிறவங்களுக்கு சேலரி தரலன்னு சொல்லிக்கிறாங்க. நிறைய பேர் ஒர்க்கு விட்டுட்டு போயிட்டாங்க. இது வேறையா? அடப்பாவீங்களா! ஒரு வீடியோவில் ஒரு லேடி பேக் பண்ணிக்கிட்டே உங்கள் எம்டி சைடில் பார்ப்போம். அவங்க இன்னும் ஒர்க் பண்ணுறாங்களா? அதாவது எம்டி விட்டுருப்பார்ல ஒரு வீடியோ, அந்த வேர் ஹவுஸில் இருந்து பேக் பண்ணுற மாதிரி. ஒரு லேடி வந்து பின்னாடி இருந்து அவரை பார்த்துட்டே இருக்கும். அதான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு சிறிய கணக்கு, சிஎம் மெம்பர்ஸ் இன்ஃப்ரண்ட், சிஎம் பேமெண்ட் ஒரு மாதத்துக்கு 14,400 ரூபா, டூர் வேலட்டு போக 12,000 ரூபா, 4 மாதம் வீதம் 48,000, வெறும் 5,000 சிஎம் நபர்களுக்கு 24 கோடி. சிஎம் நம்பர்ஸ் நீங்களே கணக்கிட்டு கொள்ளுங்கப்பா. இவ்வளவு பெரிய தொகை எப்படி தருவார்? சொல்ல மறந்துட்டேன். நல்லவர் லட்சம், ஏமாற்றுவது நிச்சயம். நல்லவர் லட்சியம் வாயில், நல்லவர் லட்சியம் நடுத்தர நிச்சயம். வெரி குட் சார். ஜிஎம்ஆர் பற்றி டுடே நியூஸில் பார்த்தேன். இவங்க எம்டி தெய்வம், இவங்களை காப்பாரு. ஐயா சாமி, பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அமௌண்ட் வரும் இல்லை வராதுன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுங்க. வரும்னா டேட் கரெக்டாக சொல்லுங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி மக்களை முட்டாளாக்காதீங்க. பணம் போட ஆள் சேர்த்தவங்க எல்லோரும் தலைமறைவாக போயிடுங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பேச முடியுதே. அடேங்கப்பா, கற்றுக்கிறேன் தலைவரே, கற்றுக்கிறேன். பாடி கட்டிய படா தோஸ்த், கற்றுப்போங்க. ஆமாம் ப்ரோ, இவன்கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கணும். எங்கள் பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்குறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் எம்டி டேஷ் பிடிச்சி தொங்கணுமோ தெரில. மைவி3 குட் கம்பெனி, யாராச்சும் வந்து ஜாயின் பண்ணுங்கப்பா. அப்போ தான் எனக்கு வருமானம் கிடைக்கும். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். சே, நோ மணி ரெசிவ்டு எட். வாட் இஸ் கோயிங் ஆன் வித் எம்டி? எம்டி எஸ்கேப்டு ஃப்ரம் இந்தியா. வாழ்க எம்டி சார். எம்டி வந்து எஸ்கேப்லாம் ஆகலை. நீங்கள் 8 டேஸ்க்கு முன்னாடி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி ஜூலை 9னால 1ஆந்தேதி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதத்தில் 5ஆந்தேதி எம்டி வந்து சென்னையில் சரணடைஞ்சிட்டாரு. ஆல் மெம்பர்ஸ் சீல்டு ஃபைல் கேஸ் டு எம்டி அண்ட் கம்பெனி. சார் சீக்கிரம் அமௌண்ட் போடுங்க. அதை வச்சு தான் நெக்ஸ்ட்டு சிஎம் எடுக்கணும். நானும் சிஎம் மெம்பர் தான். எல்லோருக்கும் அமௌண்ட் கொடுத்தாலே நிறுவனத்தின் மீது எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கும். ஹப் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொன்னார். எலெக்ஷனால் பேமெண்ட் நிறுத்தி வச்சுருக்கேன்னு சொன்னார். எலெக்ஷன் முடிஞ்சு இந்த மாத இறுதியில் பணம் வரும்னு சொன்னவர். பேமெண்ட் விஷயமாக தினமும் வீடியோவில் அப்டேட் தரேன்னு சொன்னவர். இப்போ எவனோ ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கான்னு அவனை பற்றியே பேசுகிறது. இப்போது நீங்கள் தினமும் அமௌண்ட் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கீங்கன்னு சொல்லி புது வீடியோ வேறு. இப்படி நீங்கள் சொன்னதை எதையாவது பண்ணியிருக்கீங்களா? ஐயா எம்டி ஐயா, அமௌண்ட் எங்கள் கைக்கு வந்தாலும் அது காசு. டெய்லி ஆப்பில் ஏர்ன் பண்ணால் அது நம்பர். பணம் இந்த தேதியில் வரும்னு உறுதியாக சொல்ல முடியல. அப்புறம் என்ன இது மக்கள் நிறுவனம், மண்ணாங்கட்டி நிறுவனம்னு சொல்கிறீங்க? இனி வெறும் வாய் வார்த்தை பதில் தான் வரும். 40 லைக் பண்ணியிருக்காங்க. இதுக்கான கமெண்ட்ஸை பார்த்துலாம். சூப்பர் ப்ரோ, கரெக்டாக சொன்னீங்க. எஸ், கருப்பு ஆடு உள்ளே வந்து உள்ளது. எவன் மெம்பர் எல்லாம் ஃபேக்கு. 3 வருஷம் கோமாவில் இருந்தியா? சிஎம் பேமெண்ட் இப்படி சொல்லியே 1 மந்த் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்களும் பேமெண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. முடியல ஐயா முடியல. சிஎம் பே அவுட் போட்டு விடுங்க. குழந்தையை வைத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். ட்ரை டு கலெக்ட் மணி ஃப்ரம் யுவர் லைனர். சார் நோ அப்டேட், நோ ரெஸ்பான்சஸ்.
1 lakh is not a small amount. Don't play with people trouble. We all lose the patience. First start CM payout. What do you do if he escape? அவர் தலைமறைவா பண்ண நீங்கள் என்ன பண்ணுவார் அப்படி சொல்ல வராங்க. ஆல்ரெடி யூ பாக் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் மைவி3 ஃபார் தி மணி யூ பெய்டு. அதாவது நீங்கள் கொடுத்த பணத்துக்கு நீங்கள் வந்து பொருள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. எந்த ஹாஸ்பிட்டல்னு கன்ஃபார்ம் நியூஸ் வரல. டுமாரோ தான் தெரியும். ஜெயிலுக்கு முன்னே ஹாஸ்பிட்டல் ட்ராமா ரொம்ப காமன். பணமெல்லாம் கண்டிப்பாக வராது. உங்கள் தேவைகளுக்கு நீங்கள் மாற்று ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். சத்தியமாக இவன் பணம் தர மாட்டான். ரைட் ஆன்சர். they are doing more drama. கன்ஃபார்ம் நோ பேமெண்ட். இந்த எம்டி ட்ராமா பண்ணுறாருல, இந்த எம்டி ட்ராமா பண்ணுறது கூடவும் அதுக்கு கூட இந்த சிஎம் மெம்பர்ஸு சப்போர்ட் பண்ணுற யூடியூப் சேனல் இவங்களும் தான் ட்ராமா பண்ணுறாங்க. A2D சொல்லது உண்மை ஆகிருமோ இன்னும் பயமாக இருக்குது. உண்மைதான். இன்னும் எத்தனை நாள் கழித்து புரியுமோ உனக்கு. இதை ப்ரொமோட் பண்ணுனா பெரிய யூடியூபர் யாரும் இதில் ஜாயின் பண்ணலை. எதுக்கு? மதுரை முத்து ஜாயின் பண்ணியிருக்காரா? உண்மை ஆயாச்சு. அதாவது A2D சேனல் என்ன சொன்னார்னா, இது வந்து ஃபேக் தான், இதோட பிஸ்னஸ் அந்த மாடல் வந்து சரியாக இல்லை, நம்ம ஏதாவது நம்ம சேனலில் வீடியோ ஒரு இதை பற்றி வீடியோ போட்டோம்னா அது கண்டிப்பாக க்ளோஸ் ஆகும் அப்படின்னாரு. அதுதான் க்ளோஸ் ஆக போகுது. அந்த பிரின்ஸ் சேனலில் போய் பாருங்கள். தற்கொலை சிவில் ஸ்கோர் பொருள் வாங்கணும்னு உளறிட்டு இருக்கான். அவன் உலக உருட்டுனவன். அவன் ஜெயில் போகிறது உறுதி. வீட்டு தோழமைகள் சப்பாத்தி கதை சொல்கிறான் தாயோ. அதை எனக்கும் புரியலை. சிபிலுக்கும் அமௌண்ட் கொடுக்குறதுக்கும் என்ன சம்மந்தம்? இல்லை இவங்க எதுக்கு இப்படி டேஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு எவனையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாமல் இருக்க இப்படி பண்ணுறாங்க. அடுத்து அமெரிக்காவில் எலெக்ஷன் வருது. ஸோ பார்ப்போம். ஐ லவ் மைவி3 ஆர்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் பேமெண்ட் லேட்டாக பல சிரமங்களை எதிர்கொள்கிறோம். டேட் 30க்குள்ளே பே அவுட் கம்ப்ளீட் ஆகிடும்னு சொன்னீங்க. ஸோ சேட். டுடே லாஸ்ட் டேட். பைசா போட்டு விடுங்க, ரொம்ப கஷ்டம் இருக்குது. ப்ளீஸ் பே அவுட் ஸ்டார்ட் அகைன். மைவி3 ஆர்ட்ஸ் கான்செப்டில் நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண எல்லோரும் பணம் போடுவாங்களா? சத்யானந்தன் கோட் கலர் போலையே ஒரு கோட் வாங்கணும். வாஸ் திங்கிங் அபவுட் தி சேம். அதாவது மைவி3 மாதிரியே நீங்களும் திங்க் பண்ணுறீங்களா? ஈஸியாக ஏமாற ஆள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கொங்கு மண்டலத்தில் ஆரம்பிங்க. ஒர்த்து ப்ரோ. எத்தனை தடவை வேணுமாலும் ஏமாறுவாங்க. பொருள் எதுவும் தர தேவையில்லை ப்ரோ, வெறும் வார்த்தைகள் போதும், ஏமாறுவாங்க. இவரை சார் என்று அழைக்காதீர், இவரை உருட்டு மன்னன் என்று அழையுங்கள். அமௌண்ட்டை போட்டு தொலைங்கடா, இல்லைன்னா அவ்வளோதான் போ சொல்லி தொலைங்க. வரும் சொல்லி சாவடிக்கிறீங்க. பேமெண்ட் இன்னும் வரல சார். பேமெண்ட்டை போட சொன்னால் சிஎம் பிளான் பணம் பில்லை போட்டிருக்கீங்க. செக் தி பின் லிஸ்ட்டு. அதை வச்சு முடித்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. சார் எவ்வளோ மெம்பர்ஸ் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கும், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். ப்ளீஸ் அமௌண்ட் கொடுத்துருங்க. உங்கள் அப்ளைனஸ்கிட்ட கேட்டிங்களா? கேட்டால் வரும்னு தான் சொல்கிறாங்க. ஒரு ஐடியா எம்டி சார், டெய்லி 2 வீடியோ போடுங்க. அதில் வர்ற யூடியூபரவனை வச்சு சிஎம்க்கு பேமெண்ட் கொடுக்கலாம். நீ தரமான கோமாளிகள்னு சூப்பராக நிரூபிக்கிறிய. மேபி 1 or 2 lakh வரும் பெர் மந்த்து. மேபி யூடியூப் மானிட்டைஸ். அதை வச்சு எப்படி எல்லா சிஎம்க்கும் தர முடியும்? அதெல்லாம் தற்கொலையின் காமெடியாகும். ஜூலை 1 19 பேர் ரெடி. பேமெண்ட் வரலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க. ஒரு டேஸும் பிடுங்க முடியாது. லுக் மக்களே, கேஸ் போகிறதுனால முன்ஜாமீனுக்கு அலைந்து கொண்டு இருக்கு. பணம் இல்லை, போடுவதுக்கு பணம் இல்லை, பேமெண்ட் வரவே வராது. எழுதி வேண்டாம் என்றாலும் தருவேன். படாதோஸ் 10 வாங்கி பாடி கட்டிய கம்பெனியை இப்படி ஆக்கிட்டீங்க. ஸோ V3 கிளைமேக்ஸ் ஈக்குவல் மைவி3 கிளைமேக்ஸ். பொது உறுப்பினர்கள் அடுத்து கம்பெனியில் சேருவதற்கு தயாராகுங்கள். மைவி4 ஆர்ட்ஸ்.
முன்னாடி நீங்கள் தான் வந்து ஓப்பன் வீடியோவில் பேசுவீங்க. இப்போ எங்கே போனீங்க? உங்கள் வாய்ஸ் மட்டும்தான் இருக்குது. உங்கள் வாய்ஸுமே உண்மையாக பொய்யான்னு தெரியல. எங்கே போனீங்க? தலைமறைவாக போயிட்டார். அதை அவரே ஒத்துக்கிட்டாரு. சேனலில் விட்டுருந்தார்ல, சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி மூஞ்ச காமிச்சு விட்டுருந்தார்ல. இப்போ தான் நான் எம்டி சாரை ஃபெடரல் பேங்க் பக்கம் பார்த்தேன். ஒருவேளை பேமெண்ட் போட போகிறாரோ. கையில் பெரிய பேக் இருந்தது. யோ காப்பி பேஸ்ட்டு பின்னாடி டாரஸ் வந்துதே பார்க்கலையா? இல்லை ப்ரோ, அது மார்ச் மந்த் பெண்டிங் பேமெண்ட் போட வந்தாராம். ஸோ பேக்கில் தான் போட்டுக்கொண்டு வந்தார். நெக்ஸ்ட் வீக் படா தோஸ்து வரும். 2 வண்டி வருதாம் பேங்க்கு. மக்கள் நிறுவனம், உண்மை நிறுவனம். நியூ வீடியோ போடியா படா தோஸ்த், போர் அடிக்கிட்டு. ஹாப்பி டு சி அவர் எம்டி சார் கெட்டிங் அரெஸ்டட். ஜெயிலுக்கு போனால் தான் பெரிய ஆள் ஆக முடியும் மக்களே. டோன்ட் பேனிக். நீங்களும் ஜெயிலுக்கு போவீங்க கூடிய சீக்கிரம். அதுக்கு நான் விஷ் பண்ணுறேன். பவர் ஆஃப் மைவி3 ஆர்ட்ஸ். படா தோஸ் 10 வாங்கி பாடி கட்டிய கம்பெனிக்கு பாடை கட்ட வச்சுட்டான் அந்த அசோக். ப்ரோ அசோக் இவங்க ஆளில் தான் இருக்கும். ப்ரோ அசோக்கு இவங்க ஆளாக தான் இருக்கும். ப்ரொமோஷன் பண்ணதுக்கு அவங்களே கேஸ் போட இருப்பாங்க. யாரு கண்டா லாஸ்ட் டேஸாக அசோக்கும் எம்டியும் எதுவுமே பேசலை அப்படின்னா 2 பேருக்கும் லிங்க் இருக்கும். மங்காத்தா மூவி மாதிரி. ரொம்ப நன்றி எம்டி சார். இனிமேல் இந்த மாதிரி கம்பெனி மணி தாரான்னு சொன்னால் நம்ப மாட்டேன். என் 1 லேக் போச்சு. போதுண்டா சாமி, நம்பிக்கை விட்டுட்டேன், திருந்திட்டேன். ரிப்பீட்டிங் தி சேம் ஸ்பீச் எவ்ரி டைம். இது அருமையா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. தற்கொலை சனினே, அமௌண்ட்டை கொடு. எங்கள் அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுவோம். எவ்வளோ பேர் கேட்காங்க. செத்தா போயிட்ட. 5 மினிட் வீடியோ வர முடியல. காத்திருந்து காலங்கள் போகுதடி. உள்ளமும் புண்ணாச்சி, காரணம் நீயாச்சி. இந்த சாங்க்கு எம்டி ஒரு டான்ஸ் போடியா. கடைசியில் எம்டி எப்படி ஆகிட்டாங்க. கிளைமேக்ஸ் நெருங்கி விட்டது. இப்போது அவர்கள் வேஷத்தை கலைத்து விடுவார்கள். 4 days ஒன்லி. மைவி3 ஆர்ட்ஸ் கம்பெனிகிட்ட பணம் இல்லை மக்களே. மக்களுக்கு பணம் வராது. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற வழியை பாருங்கள். அசோக் சொல்கிறதும் கரெக்ட் போல். 3 இயர்ஸ் ப்ராப்பராக அமௌண்ட் வந்துச்சு. இப்போ என்ன ஆச்சு? இந்த ஏமாறுற மக்கள் இருக்கிறவரை உங்களை மாதிரி ஏமாத்துறவங்க அதிகமாக ஆகிட்டே தான் போவாங்க. நான் மைவி3ல் சேர்ந்த ஏற்கனவே இருந்த கடன் எல்லாமே அடைச்சிடலாம்னு கடன் வாங்கி போட்டேன். என்னோடய பணம் போயிடுச்சு. அதாவது இவர் ஏற்கனவே கடன்காரரான். இந்த கடன் அடைக்கிறதுக்கு மைவி3ல் கடன் வாங்கி சேர்ந்துருக்காரு. அதாவது மைவி3ல் கடன் வாங்கலை, கடன் வாங்கி மைவி3ல் சேர்ந்துருக்காரு. ஏற்கனவே கடன்காரரு மைவி3 சேர்றதுக்காக கடன் வாங்கி சேர்ந்துருந்து அந்த கடனை கட்டிடுவோம், அப்படி 2 கடனையும் கட்டிடுவோம் நினச்சிருக்காரு. பட் இவருக்கு எவ்வளோ ப்ரோ? நானும் இது போல தான் 1,21,000 தான் போட்டிருக்காங்க. 1,21,260. படா தோஸ்த் வண்டியை பிரித்து எடுத்துக்கோ ப்ரோ. நான் இன்று பார்க்கில் நம்ம எம்டி சாரை பார்த்தேன். அவர் அங்கே ஏதோ எழுதி கொண்டிருந்தார். நான் சென்று என்ன எழுதி கொண்டிருக்கேன் என்று கேட்டேன். அதற்கு அவர், நாளை சனிக்கிழமை ஒரு வீடியோ போட வேண்டும், அதற்கு ஒரு கதை எழுதி கொண்டிருக்கிறேன் என்றார். பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருந்தது. அதில் நிறைய காகிதம் கசக்கி போட்டிருந்தது. சிறிது மை திருந்து பேனா கிடந்தன. எம்டியை கலாய்க்கிறாரு. அதாவது ஒவ்வொரு வீடியோவில் அவரே கதை ரொம்ப சொல்கிறாரு. நான் பேமெண்ட்டை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு. டேய், எங்கே இருந்து தான் வர்றீங்க? எங்கே இருந்து தான் யோசிக்கிறீங்களோ? குட் ஸ்டோரி ரைட்டர். படா டோஸ்ட் சங்கம் சார்பாக வாழ்த்துக்கள். டிக்யூ. உங்கள் கமெண்ட் பார்த்து சிரிப்பு தாங்க முடியல. டிக்யூ ஸோ மச். உங்கள் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு, அது போதும். பணம் இருந்தால் பணம் போட மாட்டாரா? என்ன சார், நான் சொல்வது சரிதானே?
சரிதாங்க, அவர்கிட்ட பணம் இல்லை. நீ பார்த்த ஒரு முடிவு இருக்கிறதா அல்லது அவர் ஓடிட்டாரா? எம்டி ஐயா அவர்களுக்கு தாங்கள் கடந்த 4 மாதங்களாக சிஎம் பிளானில் உள்ளவர்களுக்கு பே அவுட் நிறுத்தி வைத்துள்ளீர்கள். அதுக்கு தாங்கள் 1000 காரணங்கள் சொல்லலாம். அது உங்கள் பிரச்சனை. அது எங்களுக்கு தேவையில்லாது. இன்னும் 1 வாரம் கடந்தால் 5 மாதம் பே அவுட் பெண்டிங் ஆகிவிடும். இதனை தாங்கள் செட்டில்டு பண்ண முடியுமா என சந்தேகம் வருகிறது. தாங்கள் கொடுக்க முடியவில்லை என்றால் அதை வெளிப்படையாக முன்னரே தெரிவித்திருக்கலாம். இந்த 4 மாதங்களாக எதிர்பார்த்த அளவுக்கு நிறுவனத்துக்கு வருமானம் வரவில்லை என்றால், வருமானம் இல்லாததால் பே அவுட் கொடுக்க முடியல என்று கூறிவிட்டால் நாங்களும் எங்கள் பொழப்பை பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். எதுக்காக இன்னும் எந்தவித பயனும் இல்லாமல் விளம்பரங்கள் பார்த்து கேப்சா அடிக்க வேண்டும்? கடந்த 4 மாதங்களாக விளம்பரங்கள் பார்த்து கேப்சா அடித்தால் நிறுவனத்துக்கு என்ன லாபம் வந்திருக்கும்? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நாங்கள் சிஎம் பிளான் அப்கிரேட் செய்து 40 பாக்ஸ் கேப்சூல் வாங்கிவிட்டோம். விளம்பரங்கள் பார்த்து கேப்சா அடித்து வருமானம் பார்ப்பது என்பது தங்கள் நிறுவனத்தின் பொருட்கள் வியாபாரமாவதற்கு மட்டுமே. தொடர்ந்து விளம்பரங்கள் ஒளிபரப்ப வேண்டும் என்ற அவசியம் தங்களுக்கு இல்லை. உறுப்பினர்கள் விருப்பப்பட்டால் அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் மட்டுமே சிஎம் பிளான் அப்கிரேட் செய்து உறுப்பினராக தொடரலாம். யாரையும் கட்டாயப்படுத்தவில்லைன்னு தெளிவாக சொல்லிவிட்டீர்கள். நாங்களும் இதில் பயணம் செய்யும் உறுப்பினர்களின் பேச்சை கேட்டு வாழ்நாள் முழுவதும் வருமானம் கிடைக்கும்னு நம்பி சேர்ந்துட்டோம். நிறுவனம் நஷ்டத்தில் இயங்கும்போது தங்களால் பெண்டிங் பே அவுட் மற்றும் தொடர்ந்து வருமானம் கொடுக்க முடியாது. மார்ச் மந்த் பே அவுட் மட்டும் கொடுத்துவிட்டு நிறுவனம் லாபத்தில் இயங்கும்போது அனைத்தும் படிப்படியாக கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு விருப்பம் உள்ளவர்கள் மட்டும் தொடர்ந்து பயணம் செய்யலாம் என சொல்லிட்டு இப்போது இருக்கும் சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். பேமெண்ட் அப்போ வரும் இப்போ வரும்னு ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்காதீங்க. சிஎம் பிளான் 18 மாதங்கள் மட்டுமே என காலநேரம் செய்து விடுங்கள். மற்றும் புதிதாக சிஎம் பிளான் அப்கிரேட் செய்து சேர்த்து விடும் உறுப்பினர்களுக்கு ஒரு தடவை மட்டும் கமிஷனாக ஒரு தொகையை கொடுத்து விட்டு சீலிங் அமௌண்ட்டை உயர்த்த வேண்டாம். எல்லோருக்குமே 450 மட்டுமே சீலிங் அமௌண்ட். சிஎம் பிளான் அப்கிரேட் மெம்பர்ஸ் மட்டுமே நிர்ணயம் செய்துவிட்டு மேற்கொண்டு வருமானத்தை பர்ச்சேஸ் மற்றும் ரீபர்ச்சேஸ் பெற்றுக்கொள்ள சொல்லவும். இப்படி செய்தால் மட்டுமே ஓரளவுக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு சமாளிக்க முடியும். இதை விட்டுட்டு ஏதாவது சப்ப கட்ட வேண்டாம். நன்றி. எம்டிக்கு அறிவு சொல்கிறாரு. எம்டிக்கு தெரியாதா? இது 3 ரிப்ளை இருக்குது, 13 லைக். இவ்வளோ தெளிவான புரிதல் இருக்குது. அப்ரிஷியேட்டிங் யுவர் ஹானஸ்ட் எக்ஸ்பிரஷன். அவர் என்ன நினச்சிருப்பாரு, இவ்வளோ தெளிவாக இருக்கிறவரை ஏன் போய் இதில் விழுந்தார் அப்படின்ட்டு. ப்ராடக்ட்லாம் காசு இல்லை, இது பியூர்லி மணி ரொட்டேஷன் அண்ட் பாலிசி ஸ்கீம். ஐயா உங்களை நம்பி எல்லா பக்கமும் கடன் வாங்கி வச்சுருக்கோம். அந்த சிஎம் பேமெண்ட் மட்டும் சீக்கிரமாக போட்டு விடுங்கய்யா. 19 லைக் இது. இன்னுமா நம்புற? எனக்கு எப்போவோ ஆப் வச்சுட்டாங்கய்யா. உனக்கு என்ன ஆப் வச்சாங்க அதை சொல்லுங்கள். பணம் வராது. நீ கமெண்ட் பண்ணு, உனக்கு பணம் போடுறேன்னு சொன்னாரா? யாருக்கெல்லாம் காசுக்கு பட்டியாலா 1 பெட்டல் லோட்டஸ் டேப்லெட் வேணும்னு சொல்கிறவங்க லைக் போடுங்க. 4 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. இன்னும் நீ எங்களை பைத்தியக்காரனாகவே நினச்சிட்டு இருக்கல. திருச்சி மக்களே கமெண்ட்டில் என்னை நம்பி காசு போட்டதுக்கு நல்லா பண்ணுறீங்க எம்டி சார். சார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. மக்கள் மனநிலை சரியில்லாத காரணத்தை வச்சு அவங்க ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே வீடியோ போடுங்க சார். சத்யானந்த இன்னும் வீடியோ தான் போட சொல்கிறீங்க, பணம் போட சொல்லலை. அவங்க தான் வீடியோ போட்டாலே போதும்னு சொல்கிறாங்களே. அந்த பெனிஃபிட்டான சிஎம் மெம்பர்ஸு. அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் உருப்பட்டதாக சரித்திரமே இல்லைன்னு தலைவர் சொன்னது சரியாக போச்சு. என் வீட்டுக்காரி நீ எதுவுமே பண்ணாதன்னு, நீ உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு தான் சொன்னேன். ஒரு நல்ல வருமானம் வருதே, பண்ணிட்டேன். 10 படாதோஸ் வண்டி பாடி கட்டி அப்படி அடிக்கடி சொல்லாதீங்க சார், சிரிப்பு வருது. கதை சொல்லாமல் பேமெண்ட் போடுங்க. அல்டிமேட்டியா நண்பரே, அந்த வண்டியில் ஏறி 2 ரவுண்ட் சவாரி பண்ணினால் அதன் அருமை தெரியும். வண்டி வாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பணம் ஒரு தடையே இல்லை. நமக்கு பேமெண்ட் போட சொன்னால் மட்டும் முடியாது. இந்த மாதத்திற்குள் அனைவருக்கும் பணம் வந்துடும் சொன்னால் இப்போ சில்வர் மெம்பர்ஸ் கூட சரியாக பேமெண்ட் போடணும்னு சொல்கிறாங்க. நீ வர ரொம்ப பொய் சொல்கிற. இவன் முதல்ல இருந்து பொய் மட்டும்தான் சொல்கிறான். பணம் கிடைக்கப் போவதில்லை, கம்ப்ளைண்ட் கொடுக்க போவதில்லை. அப்படியே விட்டதை பார்த்து கொண்டே உட்காருங்கள். அதாவது பணம் கிடைக்கல அப்படின்னு என்ன ஒன்றும் கேஸ் கொடுக்கணும். அது கேஸும் கொடுக்க மாட்டுறாங்க, விட்டதை அப்படியே பார்த்துட்டே இருக்க போகிறாங்களாம். யார் என்ன சொன்னாலும் சரி, மிகுந்த நம்பிக்கையோடு மிகுந்த கடன் சுமையோடும் இருக்கிறோம் ஐயா. தயவு செய்து எங்களது நம்பிக்கையை வீண் போக்கி விடாதீர்கள். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்.
உங்கள் வாய் உங்கள் உருட்டு உங்கள் உருட்டுங்க சார். இந்த மாதிரியும் பேமெண்ட் இல்லை. எல்லோருக்கும் கமிட்மெண்ட்ஸ். கடன் வாங்க தயாராகுங்கள். விரைவில் வந்து பேமெண்ட் பற்றி பேசுங்கள், இல்லை என்றால் டேஸ் நிச்சயம். நல்ல முடிவு, ஃபஸ்ட்டு அதை பண்ணு. ஐ ஆம் ஹாப்பி. நல்லவர் லட்சியம், எம்டி ஓடி விடுவார் நிச்சயம். எம்டி மைண்ட் வாஷ். அடே அசோக் ஸ்ரீதி, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துடா. பேமெண்ட் கேட்டு ரொம்ப தொல்லை பண்ணுறானுங்க. பேமெண்ட் வரும் வராதான்னு சொல்லிட்டு போங்கடா. ஐயா முதலில் சிஎம் மெம்பருக்கு பணம் போடுங்க. இல்லை, நான் என் குடும்பத்தில் உள்ள 4 பேரும் டேஸ் மருந்து குடிச்சிட்டு டேஸ் தான் பண்ணிப்போம். எங்களுக்கு வேலை வருது இல்லை. சும்மா முடிஞ்சு போன தேர்தல் காரணம் காண்பிக்க வேண்டாம். பிஎம் பதவி ஏற்று 2 முறை வெளிநாடு பயணம் போயிட்டு வந்துட்டாரு. சும்மா மக்களை முட்டாளக்க வேண்டாம். தினம் கடன் கொடுத்தவங்களுக்கு கேட்கும் கேள்வி, அதை சொன்னால் அசிங்கமாக இருக்குது சார், முடியல. டேஸ் பண்ணுனா உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலி தான் செட்பேக். சத்யானந்தன் வில் ஷோ டாட்டா அண்ட் லைவ் ஹாப்பிலி வித் லாட் ஆஃப் மணி. டிஸ்கஸ் எ லாயர் அண்ட் ட்ரை டு கெட் யுவர் மணி. சிங்கம் கலரங்கிடுச்சே. சும்மா இருப்பா. சிங்கம் ஏமாற்ற தொடங்கிடுச்சுடா. பேமெண்ட் போட்டால் மட்டுமே அவர் சிங்கம், இல்லைன்னா நமக்கு தான் அசிங்கம். என்ன ஒரு தவணை கூட பேமெண்ட் தர முடியல. நீ எவ்வளவு கத்தினாலும் கதிரினாலும் 10 பைசா கூட பிரயோஜனம் கிடையாது. உன் ஆஃபீஸுக்கு போ. வாப்பா பிரகாசா, உன்னைத்தான் தேடிட்டு இருந்தேன். நீ என்ன ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாம் எழுதி வச்சுட்டு தான் ரோட்டில் உட்காந்துருக்கியா? உங்ககிட்ட வந்து வழிகட்டு தான் எல்லோரும் போகிறாங்களா? நீ என்ன அதிக பிரசங்கத்தனம்லாம் உன் ஆஃபீஸில் போய் பச்சிக்க. நீ என்ன பிளானில் இருக்க? முதல்ல இந்த மாதிரி புள்ளிரியில் தான் சமயத்துக்கு சீர்கேடு. எம்டி தராட்டி நீ தர்ற மாதிரி வரிஞ்சு கட்டிட்டு வர. எனக்கும் பணம் வரல, நானும் கஷ்டப்படுறேன். தற்கொலை மாதிரி இங்கே வந்து உட்கார்ந்தால் கமெண்ட் பண்ணின்னு இருந்தால் பணம் வருமா? வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு, பணம் போகிற லேட் ஆகுது. உன் கஷ்டத்தை இங்கே யாரும் மதிக்க மாட்டாங்க, அதை கிண்டல் பண்ணுறாங்க. எனக்கு ரிப்ளை பண்ணினால் காசு தர்றேன்னு எவன் சொன்னது தம்பி? என்ன கமெண்ட் பண்ணாதன்னு சொல்ல நீ யாருப்பா? முதல்ல ஆஃபீஸ் போக சொல்ல நீ யாருப்பா? உங்ககிட்ட கேட்டு நான் இதில் சேர்ந்தனா? என்ன யார் கிண்டல் பண்ணா? உனக்கு ஏன் எரியணும்? நீ யார் எனக்கு? ஒட்டா உறவா? வேலையை பாரு தம்பி, கிளம்பு. 6 அறிவில் 3 இருந்தால் கூட எம்டி ஏமாத்துறான்னு புரியும். நாளைக்கு வந்து ஒரு கதை சொல்லுவான் பாருங்க. பட் முட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா சேர்த்து விட்டு அப்ளைனஸ் சட்டையை பிடிச்சிருவாங்க டவுன்லைனஸ். எவ்வளோ நாள் தான் நாங்கள் வெயிட் பண்ணுறது? 3 மாதம், இப்போ 4 மாதம் ஆச்சு. அப்புறம் எத்தனை மாதம்னு இப்படியே உருட்டுங்க. ஹலோ சார், ஜூன் மாதத்துக்குள் எல்லா சிஎம் உறுப்பினர்களுக்கும் பணம் வந்துவிடும் சொன்னீங்க. இன்னும் எதுவும் வரல. பணம் வருமா வராதா? இல்லை குடும்பத்தோடு எழுதி வச்சுக்கிட்டு டேஸ் செஞ்சுக்கவா சார்? மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது சார். லோன் பணம் கட்ட முடியல, கடன்காரன் தொல்லை கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பேமெண்ட் எப்போ வரும் அப்படின்னு வீடியோவில் பேச மாட்டார். எதிர்பார்த்தவங்க ஒரு ஒப்பாரி வச்சுட்டு போங்க. 16 பேர் லைக் பண்ணியிருக்கேன். நானும் தான் தலைவா. நானும் தலைவா. இவனை நம்பி பணம் போட்டிங்கள, உங்களுக்கு தேவைதான்டா. நல்லா கதருங்க. வெல்கம் டு மை V3 ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆல் த பெஸ்ட். சத்யானந்தன் பெயில் ரிஜெக்டட். லிங்க் கொடுப்பா. முட்டு கொடுக்க வாங்கடா. டேய் சூரியபிரகாசம், ரொம்ப அடிக்கிறாங்கன்னுடா. I am your CM. Here I mentioned I lose my hope about my V3. KTV கார்த்திக் கிடையாதான். டேஸ் கார்த்திக். நியூ டைட்டில், இனியன் மணிவாயும் சத்யானந்தன் டேஸும் முடிஞ்சது சோழி. இரும்பு மனிதர் எங்கள் எம்டி சார். அதான் இன்னும் பணம் வரல. ஆப் நாட் ஒர்க்கிங் ப்ரோ. ஆர்ட்ஸ் பற்றி பார்த்து இருக்கான். ஒஸ்ட் ரிப்ளை மந்த்லி அப்டேட் இது. 1 கேப்சா ஃபுல் சீலிங். ஆப் நாட் ஒர்க்கிங். எஸ் ஃப்ரம் மார்னிங்.
சிஎம்க்கு எப்போ தான் அமௌண்ட் போடுவீங்க? கொஞ்சம் சீக்கிரம் போடுங்க. இன்று மதியம் 1:30 மணி அளவில் நம் எம்டி சார் ஏர்போர்ட்ஸில் போர்டிங் லைனில் நின்று கொண்டிருந்ததாகவும் 3 பெரிய பேக் வைத்திருப்பதாகவும் அதனுடன் பிளேனில் லக்கேஜ் சைடில் 3 படா தோஸ்த் நின்று கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 12 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. படா தோஸ்த் வண்டி பாடி கட்டி இருந்ததா பாஸ்? இல்லை ப்ரோ, அடையாளம் தெரியக்கூடாதுன்னு பாடி ரிமூவ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா, எங்கள் எம்டிக்கு பாடி கட்டிய படா தோஸ்த் மேலே அவ்வளோ பாசம். அதாவது அவர் வெளிநாட்டுக்கு போகிறார், வெளிநாட்டில் ஃப்ளைட் ஏறி போகிறாரு. அது கூட அந்த படா தோஸ்த் வண்டியும் கொண்டு போகிறாரு. செல்லப்பிராணியை கொண்டு வாங்கலாம் அந்த மாதிரி. படா தோஸ்துலேயே பாடி கட்டி பாடையும் சேர்த்து ஏற்ற செய்யுங்கள் சார். எப்போ மணி கிடைக்கும்? ஃபுல் ஹெட்டாக். கடன் வாங்கின பக்கம் எல்லாம் பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. தயவு செய்து அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுறீங்களா? எங்கள் சூழ்நிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். ஐ காட் ரெஸ்பெக்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஆஃப்டர் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் மைவி3 சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு மரியாதையும் நம்பிக்கையும் வந்துச்சு. ஐ ரெக்வெஸ்ட் எம்டி சார் டு கைண்ட்லி கிளியர் சிஎம் பே அவுட்ஸு. சம்பளம் போடுன்னு சொல்கிறாரு. அஸ் எ ஹோம் மேக்கர் ஐ டு நீட் ரெஸ்பெக்ட் அண்டு ஹானர் ஃப்ரம் அதர்ஸ். வீட்டில் இருக்கிறதுனால மற்றவங்க கிட்ட மரியாதை வேணும்னு சொல்கிறாரு. பணம் போட்டால் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. யூ ஸ்டில் பிலீவ் ஹிம்? நீங்கள் இன்னுமா அவர் நம்புறீங்க? ஆங்கிலத்தில் பேசினால் அறிவாளி என்ற ஒரு கூமுட்டமான எண்ணம் இங்கு உள்ளது. உனக்கு மட்டும் எம்டி பணம் தந்து விடுவானா? ஏமாந்தது தான். ஆர்பிஐ விழிப்புணர்வு விளம்பரங்கள் பார்ப்பதே இல்லையா நீங்கள்? அல்லது ஏற்கனவே ஏமாந்தவருடன் பேசியதே இல்லையா? எஸ், ஒய் யூ டோன்ட் ப்ரூஃப் ஃபார் நாட் பிலீவ்? There are so many people not learning any language. No Hindi, no English, not even a knowledge about business talks here. அந்த விளம்பரம் சதுரங்க வேட்டை, வாத்து வேட்டை படம் எல்லாம் பார்த்தால் மாத சம்பளம் வருமா? அவன் குடும்ப கஷ்டம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ தான் எம்டி சார் டீ கடையில் பார்த்தேன். அவசரமாக டீ குடிச்சிட்டு பணம் போட போகிற மாதிரி தெரியுது. நக்கல்யா உனக்கு. இந்த எம்டி எங்கடா? வண்டினா பாடி தான் கட்டுவாங்க. மக்கள் நிறுவனம் ஐயா. ஜூன் 21 பேமெண்ட் வரல. அதை முதல்ல உங்கள் தலையிட்ட கேள்வி கேட்கவும். இந்த வீடியோவையும் வேலைட்டு இருக்கும் பணத்தையும் காட்டி அரிசி உட்பட அத்தியாவசியமான பொருட்களை வாங்கி கொண்டு கடனுக்கான டியூவையும் கட்டிக்கொள்ளுங்கள். என்ஜாய். இன்னும் எத்தனை நாள் இழுத்தடிச்சு எங்கள் வயிற்றில் அடிக்க போகிறேங்க. மார்னிங் என்ஜாய் தி டே. கோயம்புத்தூர் பீலமேடு ஃபெடரல் பேங்கில் கையில் பணம் பையோடு டெபாசிட் வரிசையில் எம்டி நின்று கொண்டிருப்பதாக தகவல் வந்துள்ளது. ஒரு வேலை இருக்குமோ? இருக்கும் ஐயா, ஜாலி. மைவி3 ஆர்ட்ஸ் பெஸ்ட்டு கம்பெனியா? யாரா இவன்? கோமாளி தம்பி, கோமாளி இருந்தியா? மகாராஜா படத்தில் வர்ற மாதிரி இந்த மைவி3 ஆர்ட்ஸில் மக்களே ஏமாத்தினா ஒவ்வொருத்தனும் அனுபவிப்பான். டேய் வீத்திரி தோழமைகள், நீ கண்டிப்பாக அனுபவிப்படா. பார்த்துட்டே இரு. கர்மா ஈஸியா பூமேராங். எம்டி சார், டுமாரோ ஜூலை 1 நெக்ஸ்ட் ஃபர்தர் மூவ் பேமெண்ட் வருமா இல்லையா? இப்படிக்கு மைவி3 உறவினர் சார், நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க. உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். அவன் நல்லா கெழு மாதிரி தான் இருக்கான். நீங்கள் உங்கள் பணத்தை வாங்குற வழியை பாருங்க. யாரா நீங்கள் எல்லாம்? கரெக்ட் ப்ரோ. இன்னுமா இந்த ஆளை நம்பிட்டு இருக்கீங்க? ஃப்ராட் தான் போல. எடிசன் பிரபு, என்ன ஒரு கண்டுபிடிப்பு. நீங்கள் இப்பயே இதைத்தான் கண்டுபிடிக்கீங்களா? நியூவாக ஜாயின் பண்ணுனவங்களுக்கு போடுங்க சார். கடன் வாங்கி சேர்ந்துருக்கோம், வட்டி கட்ட முடியல. இந்த மந்த்துக்குள்ளே போடுங்க சார் ப்ளீஸ். உங்கள் அப்ளைனஸ்கிட்ட கேளுங்க சேஸ். நாங்கள் அப்படித்தான் வாங்கினோம். சிஎம் மெம்பர்ஸ் 3 பேர் அமௌண்ட்டை வாங்கியாச்சு சேஸ். அப்ளைனஸ் சேரும்போதே கேரண்டி கொடுக்கல, அப்புறம் ஏன் சொன்னீங்க? பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க சார். இன்னும் அப்ளைனஸ்
குடுத்துட்டு இருக்காங்க. முடிஞ்சு அது அவ்வளோதான். எவன் என்ன சொன்னால் எனக்கு என்ன என்று இருக்கும் எம்டிஏ. நீயே இந்தியாவின் குண்டு காந்தி. உன் பிறந்த நாளில் நாங்கள் தருவோம் பூந்தி. நீர் பொய் சொல்பவர்களே என்ன வைப்பாய் கம்பி. இப்படிக்கு நாங்கள் உங்கள் தம்பி. எம்டி சார் இல்லைன்னு சொல்லிட்டா நாங்கள் யாரும் இதை எதிர்பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். எலெக்ஷன் ரிசல்ட்டு ஜூன் எண்டு. நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னு யோசிக்கிறீங்களா? சின்ன குழந்தைய ஏமாற்றுவது மாதிரி ஏமாத்திட்டு இருக்கீங்க. குட் ரெஸ்பான்ஸ். அப்படி சொன்னால் நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவீங்களே. சிஎம் பேமெண்ட் வரும்னு இன்னும் நீங்கள் மைவி3 MD ஃபோரும் தகவல் தெரிவிக்காமல் இருப்பது கவலை அளிக்கிறது. இதனால் டவுன்லைன் சிஎம் அப்கிரேடு செய்தவர்களுக்கு பதில் கூற முடியவில்லை. அதிலும் ஒருவரின் மனைவி என் மீது காவல்துறையில் வழக்கு பதிவு செய்கிறேன் என மிரட்டுகிறார். மிரட்டதான் செய்வாங்க, அவங்களால தான் சேர்ந்தாங்க. பவர் ஆஃப் மைவி3 ஆர்ட்ஸ். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். தீமைக்கும் நன்மை செய். பணம் வருமானு கேளுங்க முதலில். இதை சிரிக்காமல் வாசிப்போம் நினச்சிட்டு இருக்கேன். பட் வாசாலே சிரிப்பு வந்துடுது. சார் அடுத்த மாதம் ஆண்டு விழாவுக்கு உங்களுக்கு வடமாலை சாத்த ஆசை. அது பருப்பு வடையா இல்லை உளுந்து வடையா என்று பதிலளிக்கவும். கைமுண்டை பருப்பு வடை. கம்பெனி பேமெண்ட் கொடுக்குற தள்ளி போச்சுன்னா டைரக்டர்ஸ் அண்ட் அப்ளைனஸ் கடன் கொடுக்கலாம்ல. இது நல்ல ஐடியா தான். நியூ ஜாயின் பண்ண எல்லோரும் இவங்க கிட்ட கடன் 0% இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கி உங்கள் இஎம்ஐ பே பண்ணுங்கள். இது நல்ல ஐடியா. இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா மைவி3 சேரியா இந்த மாதிரி பிளான்லாம் சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க உங்கள் அப்ளைனஸ். நீங்கள் உடனே சேர மாட்டீங்க. உங்கள்கிட்ட திரும்ப கேட்டு தான் அவங்க உங்களை சேர்த்து விட்ருப்பாங்க. அப்படின்னா நீங்கள் அவங்கள 2-3 வேலை போய் மிரட்டி கேளுங்க, உங்கள் பணத்தை கேளுங்க. நானும் சிஎம் தான். இப்போது மண்டே அசோக் ஸ்ரீநிதி கூட ஜாயின் பண்ணி போலீஸ் கம்ப்ளைண்ட் இல்லை டைரெக்டாக கோர்ட்டில் கேஸ் கொடுக்க போகிறா. கதறுங்க வீத்தி கதறட்டும் ப்ரோ. எல்லாம் ஜோக்கஸ் ஆகிட்டான். ஜூன் 4 அப்புறம் ஜூன் எண்டு. இப்போ ஜூலை 10. இதையும் நம்பிட்டு இருக்கிற கோமாளிகள். நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டு. ஐயா சிஎம்க்கு அப்டேட் கொடுங்க ஐயா. மனசு உடஞ்சி போயிடுச்சு. தேவா ஆல் இன் ஒன் அப்படின்னு ஒரு சேனல். தம்பி சூப்பராக பேசுது. மை எம்டி மை ஹீரோ. டிக்யூ சார். நீ வாங்கியிருப்படா 1 லட்சம் போட்டு 10 லட்சம் கூட வாங்கியிருப்ப. நீ சொல்லுவ யாரெல்லாம் வர மண்டே என் கூட கோயம்புத்தூருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரீங்க. இன்னும் என்னால் ஒருத்தரும் சமாளிக்க முடியல. ஸோ நான் மண்டே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தால் பணம் வரும்னு யாருடா சொன்னது? அது நான் பார்த்துக்கிறேன். கம்ப்ளைண்ட் கொடுக்குற ப்ராசஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அசோக் அல்லக்கே தானே நீ கட்சிக்காரனாடா. நீ பணம் வந்தது சொல்லு. எனக்கு பணம் வந்துருச்சுன்னு சொன்னால் எம்டி சாரே நம்ப மாட்டேங்கிறார். இது என்னங்க நியாயம்? சூப்பர் கமெண்ட்யா. கம்பெனி க்ளோஸ்டு ஆகிட்டு சூன்னு ஒரு நியூஸ் வாட்ஸ்அப்பில் பரவிக்கின்றது. மைவி3 மேலே நம்பிக்கையில் இருந்தவர்கள் லைக் பண்ணுங்கப்பா. cannot make KYC complete, cannot do self declaration, OTP is not coming. How many people are you just messing with time and money? KYC எதுக்குன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண மணியை திருப்பி வாங்க. செல்ஃப் டெக்கரேஷன் ஃபார்ம் எதுக்குன்னா கம்பெனி மெயின் பிஸ்னஸ்க்கும் ஆர்ட்ஸ் வியூ பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண. ஜூன் 27 ஆகிருச்சு. எப்போ தான் போடுவீங்க? டெய்லி காலையில் எந்திரிச்சா நைட்டு வரைக்கும் எப்போ வரும்னு மார்ச்சில் ரெக்வெஸ்ட் கொடுத்தேன். இனி வரல. வெரி பேடு. அன்பார்ந்த மைவி3 உறவுகளுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது கம்பெனி புது பிரான்ச் ஓப்பன் செய்து உள்ளோம். ஆகையால் மைவி3 மெம்பர்ஸ் அனைவரும் தலா ஆளுக்கு 2 லட்சம் போட்டு நமது ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் செய்து சப்போர்ட் செய்யவும். படா டோஸ்ட் வண்டி ஏதாவது வாங்கி தரணுமா எம்டி ஐயா? வெறும் படா தோஸ்ட் வேண்டாம், பாடி கட்டின படா தோஸ்ட் 10 வாங்கி தரவும். படா தோஸ்ட்
விட படாரஸ். யாரும் நம்பாதீங்க, பிஎம் அமௌண்ட் வரல, போய் சொல்கிறாரு. இந்த போண்டா வேணா நம்ப வேண்டாம். கனா டிவி சேனல்காரனும் மணியும் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். யார் சார் அந்த நல்லவர்? எம்பி பேமெண்ட் வராததுனால கடன் பிரச்சனைகள் நிறைய இருக்குன்னு கமெண்டில் கதறினாலும் கண்டுக்காமல் மக்கள் காசில் சொகுசாக இருக்கிற நான் தான் அந்த நல்லவன். அது எப்படி தலைவரை எல்லாரையும் வடிகட்டுற முட்டாளவே வச்சு டீல் பண்ணுறீங்க? அசோக் அல்லக்கேதானே தம்பி? நிறுவனத்தின் மீது யாருக்கும் வழக்கு போடும் எண்ணம் இல்லை. நாங்கள் கடந்த 5 மாதங்களாக பேமெண்ட் பெண்டிங் ஆகி மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறோம். மாதங்கள் கடந்த ஒரு வருடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. முன்ஜாமீனுக்கு போராடும் அளவுக்கு வழக்கின் தீவிரம் இருப்பதாக தெரிகிறது. எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் நீதிமன்றத்தில் வழக்கு போட முடியாது மற்றும் முன்ஜாமீன் நிராகரிக்கும் அளவுக்கு வழக்கின் தீவிரம் இருப்பதாக தெரிகிறது. நாங்கள் சுயமாக சிந்தித்து எங்களோட விருப்பத்தின் பேரில் தான் சிஎம் பிளான் அப்கிரேட் செய்து 40 பாக்ஸ் மாத்திரை பெட்டிகள் வாங்கி கொண்டோம். இனி பேமெண்ட் கேட்கும் உரிமை எங்களுக்கு இல்லை. பேமெண்ட் பெண்டிங் ஆவதால் நாட்கள் நகராமல் இருக்கப் போவதில்லை. எந்த ஒரு அத்தியாவசிய செலவுகளும் நிற்கப் போவதில்லை. வயிற்றுப்பசி நிற்கப் போவதில்லை. ஸ்டோர் ஓனர்களுக்கு ரூபாய் 10,000 மற்றும் அனைத்து அத்தாரிட்டி மெம்பர்ஸ்களுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் நிறுவனத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருப்பதாக பேசிக்கொள்கிறார்கள். அதனால் அவர்கள் நிறுவனத்திற்கு பலமான வகையில் முட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் நிலைமை பரிதாபமாக உள்ளது. எனவே இவ்வளவு பேசும் தாங்கள் சிஎம் உறுப்பினர்களுக்கு அன்றாட அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பருப்பு, எண்ணெய் மற்றும் அனைத்து மளிகை பொருட்களையும் V3 ஸ்டோர்கள் மூலமாக கடனுக்கு கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள். இது எம்டி சார் பேமெண்ட் போடும் வரை மட்டுமே. கரெக்ட், கொடுத்தால் நல்லா இருக்கும். கேப்சூலுக்கு மட்டும் பணம் கொடுக்கல. ஆட்ஸ் பார்த்தா லைஃப் லாங் பேமெண்ட் வரும்னு சொல்லி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கேஒய்சி ஆர் செல்ஃப் டெக்ரேஷன் ஃபார்ம் எல்லாம் பூவர் இன்னசென்ட் பீப்புளை ஏமாத்துகிற வேலை. கோர்ட்டில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சொல்யூஷன், யாரெல்லாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க டவுன்லைனர்ஸ்க்கு உடனே கடன் கொடுக்கணும். சார், நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க எங்களுக்கு நல்லா புரியும் சார். உடம்பை பார்த்துக்கோங்க சார். வாழ்க்கை எப்போதான் வித்துட்டா வரும். எல்லோரையும் ஏமாற்ற போகிறான். 100% மைவேத்திரியுடன் நாம் கைகோர்த்து நிற்போம் நமது குறிக்கோளை அடையும் வரை. எஸ் ப்ரோ, இன்னும் பல லட்சம் பெற சேர்த்துவிட்டு அவங்கள பயணம் செய்யணும். ஏமாத்துறாங்க. அவனே ஏமாத்துறான், நல்லா தெரியுது. ஆனாலும் ஏன்டா இப்படி மாட்டிக்கிறீங்க? கடையம், பாவூர் சத்திரம், இடைக்கால் பகுதியில் இருந்து மட்டும் சிலர் வந்து மெசேஜ் செய்திருக்கின்றனர். தென்காசி, வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், சங்கரன்கோவில், செங்கோட்டை, தென்காசி, புளியரை, புளியங்குடி, சுரண்டை இது போன்ற மட்டப்பகுதியில் இருந்து யாரும் இல்லையா? போராட்டம் செய்வோம் என்று சும்மா வாய் வழியாக சொல்லிட்டு மட்டும் இருந்தால் எப்படி? தயங்காமல் முன்வாங்க. அண்ணா, எவ்வளோதான் கடன் வாங்க சொல்லுங்க. மக்கள் என்னதான் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது பண்ணணும். காசு போட மாட்டேங்காங்க. ஒரு சாமானியனாக இந்த பதிவை போடுகிறேன். பணம் எப்போது வரும் என்று 4 மாதங்கள் காத்து கிடந்த உறுப்பினர்களை முதலில் குழப்பாதீர்கள். முதலில் ஜூன் மாதம் பணம் வரும் என்கிறீர்கள். இப்போது ஜூன் மாதமே முடிய போகிறது, பணம் வரவே இல்லை. உடனே இப்போது ஜூலை என்று ஒரு கோஷ்டி பஜனை பாடுகிறார்கள். நிறுவனத்தை பற்றி மற்றவர்கள் தானாகவே பேசினால் சீனியர்கள் அவ்வளவு கோபமாக வைகின்றீர்களே. அப்படி தவறாக பேச யார் காரணம்? நிறுவனம்தான் காரணம். பணம் கொடுக்காமல் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் பலரும் வாழ்க்கையை குழப்பத்தில் விட்டோம் என்ற எண்ணம் இருந்திருந்தால் இந்நேரம் பணம் வந்திருக்கும். 2026 உலகின் நம்பர் 1 நிறுவனம் ஆவதற்கு முன் 6வது மாதம் பணத்தை செலுத்தி அடுத்தவர் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள். நிறுவனத்தை பற்றி அவதூறு பேச நிறுவனமே முதல் காரணம். பொறுமைக்கும் ஒரு அளவுகள் உண்டு என்பதை உணருங்கள். நல்லவர் லட்சியம் வெல்வது அலட்சியம். கரெக்டாக சொன்னீங்க. 10 பைசா கிடைக்காது. படாதோஸ் பிரித்து மேயப்படும். இப்படிக்கு சிஎம் மெம்பர்ஸ். அது ஃபைனான்ஸ்காரனுக்கு சொந்தமானது. அது ஏற்கனவே கலர் மாற்றி விற்கப்பட்டது. சார், ப்ளீஸ் கன்ஃபார்ம் தி பேமெண்ட் டேட் ஃபார் சிஎம் மெம்பர்ஸ். ஜூன் 4. மறுபடியும் முதல்ல இருந்தால் எஸ்எஸ் ஜூன் 4 உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். பிப்ரவரி 31. ஜூன் 4 யார் அது சொன்னது? 2026. ஓகேவா? இப்போ டேட் எத்தானான்னு தெரியுமா தம்பி?
எல்லோரும் நல்லா கதறுங்க. அவன் ஏமாத்துறான் நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு சொன்னப்போ எவ்வளோ தரைக்குறோம் அசிங்கமாக பேசுகிறீங்க. இப்போ அனுபவிங்க, நல்லா கதறுங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்தே 1 month ஆக போகுது. அமௌண்ட் வரும்னு நம்பிக்கையில் தான் வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கோம். டைம் சேவர் கூட இல்லை. 2 hours மேலே ஸ்பெண்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் கன்சிடர் சிஎம் பேமெண்ட். இந்த சேனல் எதுக்கு இருக்குது? எத்தனை பேர் கொஷின் கேட்டாலும் ஆன்சர் வராது. அப்போது எதுக்கு சேனல்? 4 months பொறுமையாக இருந்தாச்சு. ஜூன் 30 வரை வரப்போகுது. பட் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல. இது என்ன மக்கள் நிறுவனம்? ஆக பொது ஜூலை 1 மக்கள் யார் சோனல் ஆஃபீஸ் காட்டினா தான் தெரியும். ப்ராப்பராக ஒரு பதில் இருக்கா? எப்போ வீடியோவுக்கு வந்தாலும் தேவையில்லாத கதை சொல்லிட்டு இருக்கீங்க. நாளை புதிய உலகம் படைப்போம். நாளைக்கு பிச்சை எடுக்க போகிறோம். ஆமாம், கொஞ்சம் கூட யோசிக்க தெரியாத பீப்புள். நாளைக்கு கம்பெனியே இருக்கான்னு தெரில. போவியா? எப்படி அந்த 10 படா தோஸ்தை வச்சு 4 மாதம் இப்படியே கத்திட்டு கதறிட்டு சுற்றிட்டே இருக்கீங்க? ஒரு மயிரும் பிடுங்க முடியலையே ப்ரோ. நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் ப்ரோ. திஸ் மந்த் எண்டு சண்டே பிரான்ச் ஆஃபீஸ் மீட்டிங் அட்டன் பண்ணு. இட்ஸ் பேசிக் நாலேஜ் ஆல்சோ. கம்பெனியில் என்ன நடக்கிறதுன்னு ஒன்றுமே தெரியாமல் கேஸ் கொடுக்க போகிறோம். வழக்கு விசாரணை போயிட்டு இருக்குது. பணம் போடுறதில் லேட் ஆகுது. எப்போ வரும்னு கேளுங்க. கேஸ் கொடுக்க போறியா? அடுத்த நாளே உனக்கு பணம் வந்துடுமா? நாளை 1ஆம் தேதி நான் நேரே ஜோனல் ஆஃபீஸ்க்கு போவேன். ஏதாவது காரணம் சொன்னால் கோயம்புத்தூர் மெயின் ஆஃபீஸ்க்கு போவேன். அங்கேயே காரணம் சொன்னால் ஒன்று என் மேல் பெட்ரோல் டேஷ் பண்ணி, இல்லை என்றால் கம்பெனியை கொளுத்தி போடுவேன். சத்தியமாக சொல்கிறேன், 3 ஐடிக்கு பணம் போட்டிருக்கேன். இனி மைவி3ஆவது மயிராவது வரலன்னா பிரதர் டோன்ட் டூ லைக் திஸ். கண்டிப்பாக அமௌண்ட் வரும். 5 cases ஆர் தேர். ஹியரிங் வந்து தேர்ஸ்டே ஆன் ஃப்ரைடே. இஃப் த கேஸ் இஸ் டிஸ்போஸ் அமௌண்ட் வில் கிரெடிட் ஆர் எல்ஸ் எம்டி வில் கோ டு தி ஜெயில். அமௌண்ட் வரும் கூட ஆயிடும். ப்ளீஸ் ப்ரே ஃபார் காட் ஃபார் பாசிட்டிவ் நியூஸ். தேங்க்யூ. மைவி3 அத்தாரிட்டி மெம்பர்ஸ் எம்டி சார் என்ன ஆச்சுன்னு தெரியும். பட் நீங்கள் யாராச்சும் வீடியோ பேசலாமே. ஃபஸ்ட்டு டைம் அண்ட் எம்டி சார் அரெஸ்ட் ஆன போது பேசுனீங்க. எப்பவும் அதே மாதிரி பேசலாமே. மக்கள் பாவம். யார் பேசுகிறா? எது கரெக்டா? எம்டி சார் சிஎம் பேமெண்ட்ஸ் கிளியர் பண்ணுங்க. வட்டிக்கு வாங்கியிருக்கோம். போலீஸ் டேக்ஸ் ஆக்ஷன் ப்ளீஸ். போலீஸ் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே கூவுனீங்க. போலீஸ் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே கூவுனீங்க. நீங்கள் நினைக்கும் போது ஆக்ஷன் எடுக்கணும். நினைக்கும் போது ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு என்ன ஜோக்கா? போலீஸ் தான் சிஎம் ஐடி அதிகம் போட்டுள்ளார். ஊமை குத்து விழுது. எஸ், எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் சிஎம் ஐடி போட்டிருக்கார். இப்போ ஒருத்தனும் எம்டி வரலன்னு சொல்ல மாட்டேறீங்க. ஒன்றுமே பண்ண முடியாது ப்ரோ. அவன் பாட்டுக்கு ஓடிடுவான். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பங்களாவில் பத்துக்கி இருப்பான். போலீஸ்க்கு என்ன பிரச்சனை? ரோட்டில் போய் நின்னா 1 week கலெக்ஷன். திங்க் அபவுட் நார்மல் பீப்புள். இப்போ குருஜி மந்தரம் போட்டதை உண்டு ஜெயிலில். போலீஸ் டேக்ஸ் ஆக்ஷன் டு அசோக் ஸ்ரீநிதி. ஹீ இஸ் தி கல்பிரிட். 10 படா தோஸ்த் வண்டி வாங்கி பாடி கட்டின கம்பெனிக்கு பாட கட்டியாச்சு. நீ கிளம்பு ப்ளீஸ். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எப்போ இருக்கிற கேஸ் கிளியர் பண்ணால் தான் எம்டி பே அவுட் பண்ணுவார். நீங்கள் அவசரப்பட்ட கேஸ் கொடுத்தா பே அவுட் பண்ண முடியாது. பேமெண்ட் போடுவதில் சிரமம் உள்ளதுன்னு அண்டா சொல்லிட்டேன். கவலை வேண்டாம். வேலெட்டில் ஆர்ட்ஸ் பார்த்து பணம் சேர்த்து கொள்ளவும். குப்பை மேனி சோப் போட்டு குளிக்கலாம். போகர் சித்தர் டைரக்ட் ப்ரொடக்ஷன் சோப். ஏதாச்சும் சொன்னால் தானே சார் தெரியும். வரும் இல்லை வராது ஒரே பேச்சு. ஆட் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது. இவனுக்கு வேண்டி பொய் போராட்டம் பண்ணிங்களேடா. நல்லா அவங்கள வச்சு கேம் ஆடிட்டுருக்கான். இனி ஒன்றும் பண்ண முடியாது. எல்லார் பணம் போச்சு.
நல்லவர் லட்சியம் ஏமாறுவது நிச்சயம். எம்டி சார் நியூ வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க. சொன்னதே சொல்லாமல் வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள். வணக்கம் மைவித்திர நண்பர்களே. நல்லா ஏமாற்றிட்டாங்க. சோனல் ஆஃபீஸ் பூட்டியே வச்சுருக்காங்க. இந்த அப்ளைனஸ் லீடர்ஸ் மொபைலாக சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஓடிட்டாங்க. ஜூலை கண்டிப்பாக பணம் வராதான். வேறு வழியில் தான் ஜிஎம் டிஎம் சிஎம் பணத்தை ரெடி பண்ணணும். நீங்களும் உங்கள் அப்ளைனஸ் லீடர்ஸ் இருக்காங்களா பாருங்கள். பணம் போட முடியாத காரணத்தையாவது நேரில் ஒரு வீடியோ போடுங்கள் ஐயா. நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் உள்ளீர்கள் என மைவித்திர தெரிந்து கொள்ளட்டும். அவர் 3 கோடி வீட்டில் BMW காரில் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார். பணத்தை பூட்டி வைப்பதற்கு இடம் பத்தவில்லை என்ற மிக்க மன வருத்தத்தில் இருக்கிறார். ஏய், நீ ரொம்ப நல்ல ப்ராடு பண்ணுறடா. நல்லா பேசுகிற. நண்பர்களே, நமக்கு தெரியாமல் நிறைய விஷயம் நம் நிறுவனத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த வலையில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க நமது நிறுவனம் மற்றும் எம்டி அவர்கள் இந்த சட்ட சிக்கலை ஜெயிக்க வேண்டும் என்று அமைதியோடு கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லா தடைகளை தகர்த்து எறிந்து மீண்டும் நம் நிறுவனம் வீறு நடை போடும். அதுவரை அமைதி காப்போம். நமக்கு எப்போதும் ₹1 கூட நஷ்டம் வராது என்பது நம் எம்டி அவர்களின் வாக்குறுதி. என்றுமே கெட்டவர்கள் வெல்வது போல் தோன்றும், ஆனால் நல்லவர்கள் கண்டிப்பாக வெல்வார்கள். நல்லவர் லட்சியம் தோற்பது நிச்சயம். அடா கன்னிசும் எம்டி மைண்ட்வாஷ். இனிமாதான் நம்மளை இந்த உலகம் நம்புது. எம்டியே இதுக்கு சிரிச்சிருப்பாரு. பணம் வரும் என்ற நம்பிக்கை போய்விட்டது. எம்டி உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு யாரும் கோவப்படாதீங்க. ஏமாற தயாராக இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். அதான் கரெக்டு. என்ன ஏமாற நீங்கள் தயாராக இருந்திருக்கீங்க, அவர் வாய்ப்பு எடுத்துருக்க, நீ ஏமாட்டீங்க. எஸ், ஜஸ்ட் 1 lakh தான். போனால் போகட்டும். அதையும் அப்ளைனஸ் கிட்ட இருக்கும், வாங்கிடலாம். பட் மினிமம் 1 year ஆகும். பணம் கண்டிப்பாக வராது. இதை நம்பி யாரும் இருக்க வேண்டாம். எனது நண்பர் நீதிபதியாக இருக்கிறார். அவர் இதனை பித்தலாட்ட கம்பெனி என்கிறார். மக்கள் நீங்கள் தான் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். சார், நீங்கள் படா டோஸ்ட் கூட நீங்களே வச்சுக்கோங்க. வானவில் திட்டம் யார் கேட்டார்? பேமெண்ட் கொடுங்க. நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு பேமெண்ட் போடுங்க ப்ளீஸ். ஃபுல் பேமெண்ட் கூட வேணாம், பார்ட் பேமெண்ட் போட்டுவிட்டு போங்க. பட் ஓடிடாதீங்க. எல்லாருமே ஏமாற்றி என்ன சாதிக்க போகிறீங்க? மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். மணி அல்டிமேட் தான் ப்ரோ, பட் இவன் ஃப்ராடு. எனது நண்பர்கள் உடைய அப்ளைனர் 3 பேருக்கு தலா 1 லட்சம் கொடுத்து விட்டார். உங்களுக்கு வேண்டும் என்றால் தயவுசெய்து உங்கள் அப்ளைனர்ஸிடம் கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். எனது நண்பர்களுக்கு கிடைத்து விட்டது. இப்படித்தான் ஒரு டைம் எங்கள் கம்பெனியில் 2 மாதம் சம்பளம் தராமல் விட்டுட்டாங்க. நாங்கள் 1 வாரம் வேலை செய்யாமல் ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பயந்து போய் உடனே சம்பளம் போட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் ஆர்ட்ஸ் பார்க்காம கேப்சா அடிக்காமல் ஸ்ட்ரைக் பண்ணுங்கள். எங்கடா கம்பெனி லாஸ் ஆகிடுமோன்னு பயந்து கண்டிப்பாக பணம் போட்டுடுவாங்க. எப்படி நம்ம ஐடியா? டேய், அவனே ஏற்கனவே சுருட்டி விட்டான். இப்போது எப்படி எஸ்கேப் ஆகுது தான் பிளானு. ப்ரோ, இது டார்க் காமெடி ப்ரோ. நீ டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. காமெடி என்னன்னா அதையும் நம்புவாங்க. சீரியஸாக சொல்கிற மாதிரியே இருக்குது ப்ரோ. இவனுங்க கேப்சா போட்டாலும் போடலைனாலும் ஒரு யூஸும் இல்லை. அதான் மொத்தமாக போயிடுச்சே. இனிமே லாஸ் ஆகுறதுக்கு என்ன இருக்குது? செம ஹாப்பியாக இருக்குது. இந்த V3 படா தோஸ்த் வண்டியும் பிராடக்காளர் எம்டியும் என்ற தலைப்பில் கவிதைகள் வரவேற்கப்படுகின்றன. தெய்வம் என்று கொள்ளும். அர்த்தநாரிபாளையம். பொள்ளாச்சியா ப்ரோ? ஆமாங்க ப்ரோ. கம்பெனி க்ளோஸ். என்னோட அப்ளைனர் கால் அட்டன் மாட்டிக்கிறான். 2 days-ஆ? படா டோஸ் பாடி எம்டியும் நல்லா கதை. கம்பெனி க்ளோஸ்டு ஆகிடுச்சுன்னு ஒரு நியூஸ் வாட்ஸ்அப்பில் பரவுகின்றதே ப்ரோ. அந்த வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புங்க ப்ரோ. 10 படா தோஸ்த் ஓட துபாயில் செட்டிலாக வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இவன் அமௌண்ட் போட மாட்டான் போல. இவன் மேலே இருந்த மரியாதையே போச்சு. நம்பர் 1 அக்யூஸ்டு. இன்னும் என்னப்பா வீடியோ போடாமல் இருக்கீங்க? அடுத்து ஜூலை 30ன்னு சொல்லிவிடுவாங்க. அடுத்து அது தானே சார்? பணத்தை போடுங்க சார். இஎம்ஐ கட்ட முடியல, பல கடன் ப்ராப்ளம் இருக்குது. யோ, உன்னால் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் தினமும் சண்டை. அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணி 3 இயரிங் முடிஞ்சது. இன்னும் பணம் போடல. ஏன் அம்பானி மைவி3 ஆர்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணல? ஒரு வேளை அம்பானிக்கு மைவி3 ஆர்ட்ஸ் மெம்பர்ஸ் விட நாலேஜ் கம்மியாக இருக்குமோ?
வளரு, நல்லா வளரு. ஒரு தமிழை ஒரு கம்பெனி ஆரம்பித்து வளரக்கூடாதா? அதுக்குள்ளே வயிற்றெரிச்சல் பிடிச்சி அலையிறீங்களேடா. நம்ம ஆளே காலி பண்ணணும்னு தமிழன் தாண்டா நிற்கிறீங்க. அதுக்கு ஏன் போன்சி ஸ்கீம் யூஸ் பண்ணுற? வேறு யாரும் தப்பு பண்ணலையா இன்னும் கேட்ப. யாரும் டைரெக்டாக மக்கள் வயத்தில் அடிக்கிறீங்களா? மச்சான், உங்களை ஒரு கம்யூனிகேஷன்னா ஒழுங்காக உங்கள் கம்பெனிக்கிட்ட வச்சுக்க முடியல. தலையை சுற்றி முக்க தொடுற கதையாக தான் உள்ள இருக்குது. கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் எவரி பிஸ்னஸ் மாடல். ஃபண்ட் ரிலேட்டடாக கேஸ் போட்டால் கோர்ட்டில் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணால் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இருக்கீங்களே. ஃபண்ட் ரிலேட்டடாக உங்ககிட்ட கேள்வி கேட்கவே இல்லைப்பா. எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனி மேலேயும் கேஸ் இருக்குது. அவங்களாம் ஃபண்ட் ஸ்டாப் பண்ணல. எலெக்ஷனுக்கு கூட ஸ்டாப். 2026 நம்பர் 1 கம்பெனி. இப்படி பண்ணலாமா? பேமெண்ட் வர வரைக்கும் ஒரு கேட்ஸால் சீலிங் கொடுங்க சார். ஆனால் பாவீங்களா, நீங்கள் இப்போதான் திருத்த போகிறீங்க. டுடே ஜிஎம்க்கு பேமெண்ட் வந்துடலாம். சிஎம் பேமெண்ட் போட கம்பெனியில் மணி இல்லையா? திங்க் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நஞ்சம் பேசாடா பேசுனீங்க. திஸ் இஸ் சீட்டிங். நோ வெயிட் அண்ட் சி. ஓகே, இதையே இப்போ தான் கண்டுபிடிச்சிங்களா? இப்போ புரியுதா மக்களே? இது மணி ரொட்டேஷன்னு. கம்பெனி ஓடி போகுது மக்களை, காணாமல் போயிடும். சார், உங்கள் ஆடியோவுக்கு வெயிட்டிங். ஐயா, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? இன்னும் 2 days வெயிட் பண்ணி பாருங்கள். மனசாட்சிலாம் இருக்குதான். பணம் இல்லையே, என்ன பண்ணுறது? எம்டி வராரு, கதரை விட போகிறாரு. எம்டி வராரு, 7 மணிக்கு வராரு, 7:30 தர போகிறாரு. ப்ரோ ஏற்கனவே கதரை விட்டுக்கிட்டு தான் இருக்காரு. சிஎம் பேவுட் கூட போட வேண்டாம் சார். படா தோஸ்த் 10 வாங்கி பாடி கட்டிய டயலாக் போட்டு வீடியோ போடுங்க சார். போர் அடிக்குது. சில பல காரணங்களால் டயலாக் விட்டுட்டீங்க. நீங்கள் வழக்கு போட்டாலாவது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஃப்ரீஸ் பண்ணி காசு கொடுக்க சான்ஸ் இருக்குது. இந்த அப்ளைனஸ் பேச்சை கேட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பாத்து டிலே பண்ணிடாதீங்க. எல்லோரும் பே பண்ண கேஷ் திரும்பி கொடுத்துடு. கோர்ட்டில் பெயில் கிடைக்கலையாம். பணம் கொடுக்கலாம், ஜெயிலில் போட்டுருவாங்க. பேமெண்ட் வராது. எவ்வளோ பேருக்கு பணம்? அட்லீஸ்ட் இனி யாரையும் ஆசை காட்டி ஜாயின் பண்ணி விடாதீங்க. மை வித் ஆர்ட்ஸ் ஒரு நல்ல கம்பெனி. கவர்மெண்ட்டு, கோர்ட்டு, இவர்களே போலீஸ் சொல்லணும். உங்கள் அப்ளைனஸ் சொல்கிறது சுத்த வேஸ்ட்டு. ஜூன் 30th வரை வெயிட் பண்ணுங்கள். ஜூலை 1 பார்த்து கதை விட்டு ஆக்ஷன் ஹீரோவாக மாறிடுங்க. வாட் ஹேப்பன் எம்டி சார்? பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் போச்சு. மை வித் ஆர்ட்ஸ் நோ சேலரி. ஹவ் ஐ கேன் லீட் 3 லைஃப் சார்? ஒன்லி 1 month சேலரி யூ சென்ட். கேன் யூ திங்க் சார்? ப்ளீஸ் சார், இன்னைக்கு வீடியோ போடுங்க. ஹலோ சார், சிஎம்க்கு பேமெண்ட் போட்டு விடுங்களே. இல்லையா? அவசரப்பட்டு மை வித்தில் அமௌண்ட் போட்டேன் சார். அவசரப்பட்டு போட்டாரா? இஎம்ஐ பெண்டிங் 6 month ஆக போகுது. இது வரைக்கும் ஒரு பேமெண்ட் கூட எடுக்கலை. 1,20,000 வேஸ்ட்டாக போச்சு. வாழ்க்கையிலேயே இருண்டு போச்சு. கடைசி வரைக்கும் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணலை. ஜூன் 30th வரை வெயிட் பண்ணுவோம். இஎம்ஐ ஃபார் யுவர் ஹெச்டிபி லோன் அக்கௌண்ட் நம்பர் இஸ் டியூ
ஃபண்டு ஓகேவா. அந்த இஎம்ஐ இது மெசேஜ் வந்திருக்கு, அதை போட்டிருக்கிறாரு. ஒய் நாட் ஆஸ்க் யுவர் அப்ளைனர் அண்ட் டு ரிட்டர்ன் தி சேம் ஆஃப்டர் யுவர் வேலட் அமௌண்ட் கிரெடிட் யுவர் பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா. அப்ளைன்ட்ட கேளுங்க, உங்களுக்கு மைவீத்திலேருந்து பணம் வந்ததுக்கப்புறம் அப்ளைன்ட்டு கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. நீயும் ஃப்ராட் பண்ணுறியா? ரிப்ளை கூட என்ன பிஸி நீங்கள்? அப்படி ஒரு பேமெண்ட் ஒழுங்காக போட முடியாதா பிஸியை? அப்போது அதுக்கு இந்த வேலை எவ்வளோ நாளாக தான் வெயிட் பண்ண முடியும்? இனியில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் கேஸ் போடுங்க. இங்கே வீடியோவே போட முடியல, எப்படி சார் பேமெண்ட் போடுவாங்க? அப்படி ஏன் பிஸியாக தெரில? ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக்கும் முன்னா ஜிஎம்க்கு பேமெண்ட் போட்டு விடுங்கன்னு நான் கூட நினச்சேன். இப்போது அதையும் போச்சு. ஹாஸ்பிட்டல் டு ஜெயில் தான். ஆனால் ஹாஸ்பிட்டலில் இல்லையா, ஜெயிலில் இருக்காங்க. பேமெண்ட் போட முடியாது தான் விதவிதமான முறையில் சொல்கிறார். பிஎம் பிளான் 360 போட்டு 800 எடுத்துட்டேன். நல்ல வேலை என் ஃப்ரெண்டு சிஎம் போடுடான்னு சொன்னான். நான் சிஎம் போடலை. சிஎம் போட்டுருந்தா எம்டி என்னோட காசை நாளை நைட்டுக்குள்ளே எம்டி அப்டேட் வரும். இவ்வளோ நாள் பேமெண்ட் டிலே பண்ணதால் சிஎம் 1 மெம்பருக்கே ஒரு 1,96,000 வந்துட்டு இருக்கு. அப்படி பார்த்தா ஒவ்வொரு ஆளுக்கும் 2 lakhs போடணும். நீங்கள் பேமெண்ட் போடுவீங்களானே டவுட்டாக இருக்குது. எப்போ பாரு சாக்கு சொல்லாதீங்கன்னா எம்டி சார், மக்கள் கேட்குறாங்கல்ல, போடுங்க பணத்தை. நீங்கள் என்ன சொன்னீங்க? எலெக்ஷன் வந்தால் மறுநாளே கிளியர் ஆகிடும்னு இன்னுமா கிளியர் ஆகிட்டு இருக்கு? மோடியே சீட்டில் உக்காந்தாச்சு, இன்னுமா போடுன்னு இருக்கீங்க? உங்கள் மேல் நிறைய நம்பிக்கை இருக்குது சார். எல்லாம் நல்லாதாங்க நடக்க கடவுளை வேண்டுகிறேன். நிறைய குடும்பங்கள் கம்பெனியை நம்பி தான் இருக்குது. நீங்கள் மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுங்கள் சார் ப்ளீஸ். ரொம்ப கஷ்டப்படுத்துகிறவங்க சிஎம் மெம்பர் தான். அமௌண்ட் வராதால அவங்க ஃபேமிலிக்குள்ளே நிறைய பிரச்சனை சார். ஒரு சாமானியாக இந்த பதவியை போடுகிறேன். பணம் எப்போது வரும் என்று 4 மாதங்களாக காத்து கிடந்த உறுப்பினரை முதலில் குழப்பாதீர்கள். ஏற்கனவே படிச்சிட்டோம். மக்கள் சார் பணம் எப்போ போடுவீங்க? மைவித் ஓனர் இதோ உங்களுக்காக. அவன் எஸ்கேப் ஆகிட்டோம், அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. 3 படா டோஸ்ட் வாகனம் ஃபெடரல் பேங்க் வாசலில் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஒருவேளை இருக்குமோ? ஒய் சைலண்ட் எம்டி சார்? சிஎம் பேமெண்ட் வெயிட்டிங் ஃபார் சோ மெனி பீப்புள். இஎம்ஐ அண்டு இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி வெயிட்டிங் 3 months பே நவ் 4 months. ப்ளீஸ் கன்சிடர் தேர் ப்ராப்ளம்ஸ், கிவ் மீ அப்டேட். எப்பயும் நல்ல மாதிரி பேசுவேன், இப்போ எங்கடா? எப்போ சார் அமௌண்ட் போடுவீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ கம்பெனி நடத்தி கிழிச்சதெல்லாம் போதும். அமௌண்ட் இன்னும் போடாத எடுக்காதவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணு நீ ஃபஸ்ட்டு. எஸ் கரெக்ட். எடுத்தவங்களை விட்டுட்டு எடுக்காதவங்களுக்கு பணத்தை போடுடா எம்டி. போட்டுடலாம். உங்கள் ஐடி சொல்லுங்கள். எம்டியின் வாக்கு பொய்யானது. மைவித் ஆர்ட்ஸ் கம்பெனி நம்பிக்கை இழந்தது. சிஎம் பேமெண்ட் போடுங்க சார். கரெக்டாக பேமெண்ட் தேதிக்கிட்ட வரும்போது மட்டும் கம்பி கட்டுறாங்க. புரியுது தடா மரமண்டைகளா? பொறுமையை இழந்துட்டேன் சார். இவ்வளோ நாள் பேமெண்ட் தர்மா இருக்கீங்கன்னா அப்போ உங்கள் அமௌண்ட் இல்லை நினைக்கிறேன். நாட்கள் கடக்க வேண்டாம். பணம் வருமா வராதா? ஹலோ ஜிஎம்ஆர் மார்க்கெட்டிங் க்ளோஸ்டு நியூஸில் வந்துட்டு. அடுத்து மைவி3. எஸ் வீடியோ பார்த்தேன், க்ளோஸ்டு சார். சிஎம் பேமெண்ட் ஏஎன்டி சார். మేము அண்டுரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார் ப்ளீஸ். ஆந்திராக்காரர் போல். பே அவுட் போடக்கூட டைம் இல்லாமல் எங்கள் எம்டி ரொம்ப உழைச்சி கஷ்டப்படுறார். எல்லாம் நமக்காகத்தான். கடவுளின் குழந்தை எங்கள் எம்டி சார். ஜூலை 1 நேரம் காலை 8 மணி. துப்புச்சிக்கு பிக் பாஸ்.
அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம்.